எதிர்க்கட்சிகள் அம்பேத்கர் பெயரை அரசியலுக்காக பயன்படுத்துவதாக அண்ணாமலை விமர்சனம். நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறாக எதுவும் பேசவில்லை எனவும் பேட்டி. எதிர்க்கட்சி நண்பர்கள் பேசக்கூடிய வாதத்தில் இதை தவிர புதுசா என்ன இருக்குன்னு பாருங்க. எக்கனாமிக் குரோத்தா கிடையாது. நாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று 40 திமுக எம்பி பேசியிருக்காங்களா? இல்லை. என்னைக்கு திரும்ப திரும்ப அமித்ஷாஜி என்ன சொன்னாங்க? அம்பேத்கர் ஐயா, நான் சென்னையில் சொன்னாங்கன்னா, அம்பேத்கர் ஐயா எனக்கு கடவுள், அவருடைய வழிப்படி அரசியல் செய்கின்ற மனிதன் நான். யாராவது திமுக குறை சொல்லட்டும். அண்ணாமலை என்ன மாநில தலைவரான பிறகு எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எத்தனை பேர் எதிர்க்கட்சி. பாஜகவுக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலான முரண்பாடு என்பது கருத்தியல் ரீதியிலானது. அம்பேத்கரை அமித்ஷா அவமதிக்கும் வகையில் பேசியுள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சனம். சங் பரிவார் அமைப்பினரின் ஆழ் நெஞ்சில் என்ன உள்ளது என்பதை அமித்ஷா அம்பலப்படுத்திவிட்டார். சனாதனத்தில் ஊறிய நெஞ்சு சமத்துவத்திற்கு எதிரான நஞ்சு எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் சாடல். மயிலாடுதுறை நாகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கண்டனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 31 பேர் கொண்ட பட்டியல் வெளியீடு. பிரியங்கா காந்தி, செல்வ கணபதி, வில்சன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. இரண்டு நாள் பயணமாக வரும் 21ஆம் தேதி குவைத் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேம்படுத்துவதுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். நாளை வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி நகரும் எனவும் கணிப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் என அறிவிப்பு. கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனம். மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கான செலவினை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் வசூலிக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவு. நடுக்கல்லூர் கோடகநல்லூரை தொடர்ந்து கொண்டாநகரம் பகுதியிலும் குவியலாக மருத்துவ கழிவுகள். கேரளாவின் குப்பை தொட்டியாக மாறுகிறதா நெல்லை? தொடர்ந்து மௌனம் காக்கும் மாவட்ட நிர்வாகம். கழிவு கொட்டுறதுக்கு நாளே கிடையாது. அந்த அளவில் அவங்க கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன கழிவுன்னு சொன்னா அதனால ஆடு மாட்டு குத்தினாலும் கூட அந்த ஆடு மாடு செத்துடக்கூடிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. இது பல நாள் நடக்கு. இதுக்கு ஏஜென்ட்களும் இருக்காங்க கழிவு கொட்டுறதுக்கு. தமிழக கேரள எல்லையில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் இரவில் தீவிர சோதனை. கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டை சேர்ந்த 26 குரூப் 1 காவல் அதிகாரிகளுக்கு IPS அந்தஸ்து. உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் பங்கேற்ற டெல்லி UPSC கூட்டத்தில் முடிவு. மதுரையில் GST துணை ஆணையர் மற்றும் 2 மேலாளர்கள் கைது. GST வரியை குறைப்பதற்கு 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்து CBI அதிகாரிகள் நடவடிக்கை.
மதுரை அலுவலக ஜிஎஸ்டி துணை ஆணையரின் கும்பகோணம் திருவிடை மருதூர் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். பத்திரிகையாளர்கள் குடும்ப உதவி நிதியை அதிகரித்து அரசாணை வெளியீடு. அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திரையரங்கு நெரிசலில் ரசிகர் இறந்து போனால் அதற்கு எந்த வழியிலும் நடிகர் பொறுப்பேற்க முடியாது. அல்லு அர்ஜுன் கைது குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. இது அவசியமற்றது. அதனால அல்ல அரங்குக்கு வந்து இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன், அது 75 விழுக்காடு வரும் அந்த வசூல் மறுபடியும் கூடி இருக்குது அப்படின்ட்டு. அது அந்த வழியில் அவரை அவமானப்படுத்துறதா நினைச்சு அவருக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது, அந்த கைது அவசியமற்றது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே சிறுத்தை தாக்கியதில் இளம் பெண் உயிரிழப்பு. பெண்ணின் உடலை பார்த்து கதறி அழுத உறவினர்கள். வன விலங்குகள் ஊருக்குள் வருவதாக பல முறை புகார் அளித்தும் வனத்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் ஆதங்கம். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆவேச பேட்டி. எந்த ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. யானை வந்துச்சு, ஏதோ பயிர் சாப்பிட்டு போயிடுச்சுன்னு விட்டோம். இப்ப சிறுத்தை வந்து வீட்டு பக்கத்துல இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு. ஆட்டை புடிச்சு விட்டுட்டோம். மாடு வந்து தூக்கிட்டு போயிடுச்சு விட்டுட்டோம். கூட பட்டியில இருக்கிற ஆடு மாடை வந்து புடிச்சு போச்சு. நாங்க சொன்னோம் வந்து போட்டோ எடுத்துன்னு ஒரு நியூஸ், சின்ன நியூஸ் இங்க வந்துச்சு, சிறுத்தை வந்துச்சு. இன்னைக்கு குழந்தைய சாப்பிட்டுச்சு. இன்னும் நிறைய குழந்தைங்க இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா வீடு இருக்கு. அட்டகாசத்தில் ஈடுபட்டு வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்படும் எனவும் ஆட்சியர் சுப்புலட்சுமி பேட்டி. அதே போல எங்களுக்கு பேருந்து வசதி மற்றும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடணுங்கிறதையும் கேட்டிருக்காங்க. டிஎஃப்ஓ, எஸ்பி இவங்களோட இங்கே ஆய்வு செய்தோம். இங்கே வந்து உடனடியாக முதல்ல இந்த சிறுத்தைகளை, இங்கே இருக்கிற சிறுத்தைகளை இப்போ பிடிப்பதற்காக வனத்துறையினர் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நெல்லை இருக்கன்துறை தனியார் கல்குவாரியில் மண் சரிந்த விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் கல்குவாரி தற்காலிகமாக மூடல். ஒட்டன்சத்திரத்தில் பிரபல தொழில் அதிபர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை விடிய சோதனை. வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. குற்றாலம் மெயின் அருவியில் 7 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி. இரவில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் உற்சாக குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள். திருச்சி அருகே காட்டாற்றின் ஓடும் தண்ணீரில் இறங்கி ஆபத்தான முறையில் நடந்து செல்லும் மாணவர்கள். தரைப்பாலம் அமைத்து தரக்கோரி தமிழ்நாடு அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை. நெடுக்காடு வந்து ரொம்ப காலமாக ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்குது. நாங்கள் இந்த சைடு போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கு கூட இந்த ஆற்றை தாண்டி தான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வரணும். திரும்பி இந்த ஆற்றை தாண்டி தான் கொண்டு வந்து நாங்கள் ஸ்கூலில் விடணும். எங்கள் பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போக கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும். ஸோ வேலைக்கு போவோம், சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைங்க கூட்டிகிட்டு வர ஆப்பில் இருக்குது சார். எங்களுக்கு எந்த உதவியுமே கிடையாது, யாரும் எந்த உதவியும் செய்யலை. அந்த ஊரில் வந்து எதுவும் பார்க்குறதும் கிடையாது. நாங்கள் தீவில் இருக்கிறோம்.
ஆவடியில் விவசாய நிலங்களில் கழிவு நீரை திறந்துவிட்டு தனியார் நிறுவனம் அட்டூழியம். செய்வதறியாது தவித்து புலம்பி வரும் விவசாயிகள். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 9 நாகை மீனவர்கள் சென்னை வருகை. விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்கள் தனி வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. பஹ்ரைன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நெல்லை மாவட்ட மீனவர்கள் 28 பேர் திருவனந்தபுரம் வருகை. விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வரவேற்பு. மாதத்துலேருந்து 3 மாதம் கொண்டு இவ்வளோத்துக்குள்ள சீக்கிரம் எடுத்த நாம் இந்திய கவர்மெண்ட்டுக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் சபாநாயகர் எம்எல்ஏ எங்கள் சபாநாயகர்களுக்கும் எம்பி எங்கள் ராபர்ட் புட்டு அவர்களுக்கும் மினிஸ்டர் ராபின் அவர்களுக்கும் இது எங்களை இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்தது எங்கள் குடும்பத்துக்கு சார்பாகவும் 28 பேர் மீனவர்களுக்கு சார்பாகவும் இது பெரிய நன்றி தெரிவிக்கிறது. தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் 550 பேருக்கு வர்ம சிகிச்சை அளித்து கிண்ண சாதனை. வர்மம், நாடி, மூச்சு பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளை அளித்து அசத்தினர். Now hold the Varmam point and stimulate in. Repeat the same for 3 times. Now within கால் மாத்திரை pressure. Repeat the same for 3 times. Step 12 இலக்கு முறை. புதுச்சேரியில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம். 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் போக்குவரத்து போலீசார் அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனம். வரும் 24ஆம் தேதி முதல் பக்தர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தேவஸ்தானம் அறிவிப்பு. மும்பையில் பயணிகள் படகு மீது கடற்படை படகு மோதிய விபத்தில் 13 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. மும்பையில் படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 13 பேர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரண நிதி அறிவிப்பு. இந்திய சீன எல்லையில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் யாங் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு. அமெரிக்காவிலும் இந்திய பொருட்களுக்கு அதிக இறக்குமதி வரி விதிக்கப்படும். சில பொருட்களுக்கு இந்தியாவில் 100% வரை இறக்குமதி வரி விதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி இந்தியாவுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்துள்ளதாக ரஷ்யா அறிவிப்பு. மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தகவல். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு. இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவனாக ரவிச்சந்திரன் அஸ்வின் எப்போதும் நினைவு கூறப்படுவார். அஸ்வின் ஓய்வு தொடர்பாக விராட் கோலி நிகழ்ச்சி பதிவு.
அஸ்வினின் வாழ்க்கை லட்சக்கணக்கான இளைஞர்களை கிரிக்கெட் விளையாட தூண்டியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். புதிய முயற்சியில் அஸ்வின் மகத்தான வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றும் நிகழ்ச்சி பதிவு. ப்ரோ கபடி லீக் போட்டியில் பெங்கால் வாரியர்ஸை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் பாட்னா பைரேட்ஸிடம் வீழ்ந்தது தெலுங்கு டைட்டன்ஸ் அணி. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் திரும்புவதில் மேலும் தாமதம். பிப்ரவரியில் பூமிக்கு திரும்புவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மார்ச் மாதம் திரும்புவார் என நாசா தகவல். கோவாவில் நடைபெற்ற நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் நடிகர் விஜய் பங்கேற்ற புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்தார்.